Hello everyone. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணனும், எப்படி டிராப் பண்ணனும்னு பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம புதுசா ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணனும், எப்படி டிராப் பண்ணனும்னு பார்த்தோம். இப்போ அதே டேட்டாபேஸை நம்ம கால் பண்றோம். அந்த டேட்டாபேஸ் நேம் learnங்கிற டேட்டாபேஸ் போனவாட்டி கிரியேட் பண்ணோம். இப்போ அதே டேட்டாபேஸ் கால் பண்றோம். யூஸ் learn டைப் பண்ணி செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த டேட்டாபேஸ் இங்க கால் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்றோம். வியூல போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தோம்னா அது காமிக்கும். இந்த லேர்னுங்கிற டேட்டாபேஸ்ல டேபிள்ஸ்ல இப்போ நம்ம புதுசா டேபிள் கிரியேட் பண்ண போறோம். இந்த டேபிள் நேம் என்னன்னா கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்னென்ன காலம் வைக்க போறோம்னா student id integer identity 1,1 இந்த காலம் நம்ம வந்து பிரைமரி கீயா செட் பண்ண போறோம். பிரைமரி கீ. அடுத்த காலம் என்ன கொடுக்க போறோம்? ஸ்டூடெண்ட் நேம் var 100. அடுத்த காலம் என்ன கொடுக்க போறோம்னா டேட் ஆஃப் பர்த், டேட், டைம். அடுத்தது என்ன கொடுக்கிறோம்னா இமெயில் ஐடி, var 100. அடுத்த காலம் என்ன கொடுக்கிறோம்னா phone number, var 100. இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலத்துக்கு நம்ம ஏன் இன்டீஜர் கொடுக்கிறோம்னா ஸ்டூடெண்டோட ஐடி வந்து நம்பர்ஸ்ல வேணும். அதை நம்ம இன்ட்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்றோம். ஐடென்டிட்டி 1,1 ஏன் கொடுக்கிறோம்னா இது வந்து ஆட்டோ ஜெனரேட் நம்பர் ஆகும். நம்ம இது வந்து இன்சர்ட் பண்ண வேண்டாம். இதுவே ஆட்டோ ஜெனரேட் ஆகும். ஸ்டார்ட் ஃப்ரம் 1 இன்கிரிமெண்ட் பை 1 அதுவே ஆட் ஆயிட்டே வரும். இந்த காலம் வந்து நம்ம பிரைமரி கீயா கொடுத்துட்டோம். ஏன் பிரைமரி கீயா கொடுத்தோம்? இல்ல டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அடுத்தது வேர் கேர்னு ஸ்டூடெண்ட் நேம் var 100 கொடுத்துருக்கோம். வேர் கேர்னா அந்த டேட்டா டைப்ல நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதனால அந்த டேட்டா டைப் வேர் கேர்னு கொடுத்துருக்கோம். டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் டைம்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து டேட் பிளஸ் டைம் ரெண்டுமே ஸ்டோர் பண்ண முடியும். இமெயில் ஐடி var ன்னு கொடுத்துருக்கோம். போன் நம்பர் var 15 கொடுத்துறோம். 15னா அந்த லென்த் நம்ம வந்து 15 இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். இதை செலக்ட் பண்ணி இந்த query எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா இந்த லேர்னுங்கிற டேட்டாபேஸ்ல இந்த டேபிள்ஸ் செலக்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். இந்த டேபிள் எப்படி செலக்ட் போட்டு பார்க்கணும்னா select star from students கொடுத்தோம்னா இந்த டேபிள்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், DOB, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். இப்போ இந்த டேபிள கிரியேட் பண்றோம். இப்போ இந்த டேபிள நம்ம வந்து டெலீட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா drop டேபிள் நேம் கொடுத்து அதை செலக்ட் பண்ணி இங்க எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா அந்த டேபிள் இங்க டிராப் ஆயிரும். இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் இங்க இருக்காது.